அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்ய முயற்சி, நீதிமன்றில் தெரிவிப்பு. பேருந்து விபத்தில் 3 பலி, 30 பேர் படுகாயம். மியன்மார் நாட்டு பிரஜைகளில் 12 பேருக்கு விளக்கமறியல். கலாநிதி பட்டம் தொடர்பில் 3 வாக்குமூலம். காட்டு யானைகளை கண்காணிக்க ட்ரோன்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரகசிய போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் உண்மைகளை அறிக்கை செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கண்டியில் உள்ள முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த போலீஸ் உத்தியோகத்தரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். ஹெட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று ஹெட்டன் மல்லிப்புவ பிரதேசத்தில் கவிழ்ந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் பயணித்த 3 உயிரிழந்துள்ளதுடன் 30 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறு எனவும் சாரதியால் பேருந்தை கட்டுப்படுத்த முடியாது பாதாளத்தில் விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களை சேர்ந்த மீனவ சமூக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடற்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர்கள், நெக்டா, நாரா நிறுவன பிரதிநிதிகள், வடக்கு மாகாண கூட்டுறவு ஆணையாளர், வடக்கு மாகாண காணி ஆணையாளர் ஆகியோரும் பங்கேற்றனர். இவர்களுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் கலாநிதி அகிலன் கதிர்காமரும் கலந்து கொண்டார். பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை கடற்தொழில் அமைச்சருக்கு பரிந்துரைக்க உள்ளதாகவும் இவற்றை விரைந்து தீர்ப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் தரம் 1 அதிபர் பதவிகளில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பாக இலங்கை ABS தரம் 1 அதிகாரிகளிடமிருந்து விண்ணப்பங்களை அழைப்பதற்கான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இது தொடர்புடைய விண்ணப்பங்கள் மற்றும் பிற தேவையான ஆவணங்கள் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 2024 ஆண்டு டிசம்பர் 11 அன்று வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விண்ணப்பதாரர்கள் இவ்வாண்டு டிசம்பர் 31 முன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அறிவிப்பு, பள்ளிப்பதிவு, மதிப்பெண், நடைமுறை மற்றும் மாதிரி விண்ணப்ப படிவம் ஆகியவற்றை அமைச்சக இணையதளத்தில் சிறப்பு அறிவிப்பின் கீழ் பதிவிறக்கம் செய்யலாம். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் மீட்கப்பட்ட மியன்மார் நாட்டு பிரஜைகளில் 12 பேரை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழையும் முயற்சியுடன் மியன்மாரிலிருந்து படகில் பயணித்த 103 பேர் நேற்று முன்தினம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதி படகு திசை மாறி வந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தனர். இவர்களை மீட்ட அப்பகுதி மீனவர்கள் அவர்களுக்கு தேவையான உணவு, உலருணவு பொதிகளை வழங்கியதோடு சம்பவம் தொடர்பாக கடற்படையினருக்கும் அறியப்படுத்தியிருந்தனர். இதனை அடுத்து குறித்த மியன்மார் நாட்டு மக்கள் நேற்றைய தினம் கடற்படையினரால் திருகோணமலைக்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டனர். குறித்த படகில் 25 சிறார்களும் ஒரு கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 30 பெண்களும் இருந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்று எழுதப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பாராளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று முன்தினம் பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்து பாராளுமன்றத்தின் உதவி செயலாளர் நாயகம் உட்பட 3 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் பெற்றிராத கலாநிதி பட்டத்தை பாராளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் தவறாக குறிப்பிட்டமை தொடர்பில் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இதன்படி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நாடாளுமன்ற அதிகாரி குழுக்களிடம் நேற்று வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
கூகுள் நிறுவனத்தில் ஆட்குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த நிறுவனத்தில் 10% ஊழியர்கள் வேலையை இழக்கின்றார்கள் என்று தெரிய வந்துள்ளது. இன்றைய நாட்களில் கூகுள் இல்லாமல் உலக இயக்கமே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. எந்த தேவைக்கென்றாலும் உடனடியாக செல்போன் மூலம் கூகுள் செய்து பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை கொண்டு கூகுள் நிறுவனம் இயங்கி வருகின்றது. இதன் தலைமைச் செயல் அதிகாரியாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சுந்தர் பிச்சை செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் கூகுள் நிறுவனத்தில் 10% ஊழியர்களை ஆட்குறைப்பு செய்ய போவதாக நிறுவனம் அறிவித்துள்ளது. நிறுவனத்தின் நிர்வாக பிரிவில் உள்ள ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட உள்ளனர். மேலாளர், இயக்குனர், துணைத் தலைவர் போன்ற பதவிகளில் உள்ளவர்கள் ஆட்குறைப்பு செய்யப்படுவார்கள் என கூகுள் நிறுவன செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறும்போது, நிறுவனத்தின் செயல்திறனை இரட்டிப்பாக மாற்றுவதற்கு இந்த ஆட்குறைப்பு செய்யப்படுகிறது. நிர்வாக பிரிவில் உள்ள சிலர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டு அனுப்பப்பட உள்ளனர். சிலரது பணிநிலை வேறு பிரிவுகளுக்கு மாற்றப்படுகின்றது என்று தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் மாக்டெப் நகரில் கிறிஸ்துமஸ் சந்தையில் மக்கள் கூட்டத்தின் மீது மகிழுந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 200க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் நகர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 50 வயதான சவுதி அரேபிய வைத்தியர் ஒருவரே தனியாக மகிழுந்தை செலுத்தி இந்த விபத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான முறையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. காட்டு யானைகளை கண்காணிக்கவும் அவை மனிதர்கள் வாழும் பகுதிக்குள் நுழைவதை தடுக்கவும் இரவு நேரங்களில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க தமிழக வனத்துறை முடிவெடுத்துள்ளது. காட்டு யானைகள் இரவு நேரங்களில் காடுகளை விட்டு வெளியேறி மனிதர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதனை தடுக்க புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த தமிழக வனத்துறை முடிவெடுத்துள்ளது. யானைகளின் நடமாட்டத்தை ட்ரோன்கள் மூலம் கண்காணித்து வனத்துறை அதிகாரிகள் மூலம் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு முன்கூட்டியே பொதுமக்களை இருப்பிடத்திலிருந்து வெளியேற்ற வனத்துறை முடிவெடுத்துள்ளது. இதன் மூலம் ப்ளூடூத் இணைப்புடன் கூடிய ஸ்பீக்கர்களை வாகனத்தில் கட்டி எச்சரிக்கை அறிவிப்புகள் மக்களுக்கு கொடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வாகனங்கள் மூலம் அதிக ஒலி எழுப்பி விலங்குகளை காட்டுக்குள் விரட்ட இருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். வரலாற்றில் இன்று 1915 மலேசிய இலங்கை தமிழரால் கொள்வரவு செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் என்ற விமானம் பிரித்தானிய வான்படைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது. 1978 இலங்கையில் அப்போதைய நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்காக நடத்தப்பட்ட தேசிய வாக்கெடுப்பில் 54.66% மக்கள் ஆதரவை வழங்கினர். 1989 கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியையும் பெர்லினில் பிரித்த பிராண்டன்பர்க் வாயில் 30 ஆண்டுகளின் பின்னர் திறந்துவிடப்பட்டது. 2018 இந்தோனேசியாவில் சுண்டா நீர்நிலை ஆழிப்பேரலை ஏற்பட்டதில் 430 பேர் வரை உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.